அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது என்னும் தங்கும்படி இச்சை வைத்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி எக்கப்பிடாரி துர்க்கையம்மா வந்து எங்களுக்கு அருள் புரிவாய். குமர குருபரனே வெற்றி வேளா, குருபரனே வெற்றி வேளா, கொண்டல் வண்ணல் மால் மருவ மாயாண்டி கதைகள் பாடே மகேசனே அருள் புரிவா. சுடலையுடைய கதைகள் பாடே, சுடலையுடைய கதைகள் பாடே ஆதி சுந்தரரே முன்னடவா. கதைகள் பாடே, கதைகள் பாடே மணி விளக்கில் பிறந்த மகளே மாயக்காரம் மாயாண்டி, சுடர் ஒளியில் பிறந்த மகளே செல்ல பிள்ளை சுடலா ஐயா, உன்னுடைய மகிமை பாடே, உன்னுடைய மகிமை பாடே காளியம்மா அருள் புரிவா. உன்னுடைய மகிமை பாடு, உன்னுடைய மகிமை பாடு ஐயாரி வெள்ளி கைலாசத்தே யாரெல்லாம் கொலுவீரந்தா பகவானும் பார்வதியும் பவுசுடனே கொலுவீரந்தா இந்திரலோக வட்டணத்திலே இந்திரனு இந்திராணியோ இன்பமுடன் கொலுவீரந்தா பிரம்மலோகம் தன்னதில பிரம்மாவு சரஸ்வதியோ பெருமையுடன் கொலுவீரந்தா சத்திய லோகத்திலே சதுர்முகன் தேவியாரோ சந்தோஷமா கொலுவீரந்தா வைகுண்டம் தன்னதிலே பச்சை மாலு லட்சுமியோ பவுசுடனே கொலுவீரந்தா சுடர் ஒளியில் நாரதரு, சுடர் ஒளியில் நாரதரு ஜோதி மார்க்கண்டேயனும் கொலுவீரந்தா ஆதி என்னும் பொன்னு வெள்ளி கைலாசத்தில் ஆண்டவனும் பார்வதியும் கொலுவிருக்கின்றார்கள். அப்படி கொலுவிறந்து வரக்கூடிய நாளிலே என்ன சுவாமி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆண் தெய்வங்கள் அத்தனை பேர்களும் சரி சிவனுடைய ஒரு அம்சம், பெண் தெய்வங்கள் அத்தனை பேரும் சக்தி பார்வதியினுடைய ஒரு அம்சம் என்று சொல்லுவார்கள். இந்த ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமா சுடலை என்ற அவதாரம் எதற்காக எடுத்தாரு தெரியுமா? இந்த உலகத்துல பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்பது நிச்சயம் உண்டு.
பிறந்தவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே உயிரோடு இருந்தார்களானால் ஈரேழு உலகம் தாங்காது. அதனால் இந்த இறந்தவர்களை உண்பதற்காக சிவன் வந்து சுடலை என்று அவதாரம் எடுத்தார். ஒரு மனிதனுக்கு இறப்பு எப்படி நிகழுது அப்படின்னு சொன்னா, இந்த சிவபெருமான் வள்ளுவரிடத்தில் ஒரு பறையை எடுத்து கொடுத்து, எப்பா வள்ளுவ பெருமானே, நீ ஊர் ஊராக சென்று கையிலே பறையோசை அடித்து பூவிருக்க, பிஞ்சிருக்க, காயிருக்க, கனி உதிர என்று பறையோசை அடித்து வா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. இவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? இந்த பூவிருக்க, பிஞ்சிருக்க, காயிருக்க, கனி உதிரன்னு அடிக்கிறதுக்கு பதிலா பூ உதிர, பிஞ்சுதிர, காய் உதிர, கனி உதிர என்று அடித்து விட்டார். இப்படி மறைந்து அடித்த காரணத்தால் பூ உதிர அப்படின்னா கர்ப்பத்திலே குழந்தைகள் வந்து அழிஞ்சு போயிரும். அதுதான் பூ உதிர. பிஞ்சுதிர அப்படின்னா குழந்தை பிறந்து இறந்து போயிரும். அதுதான் பிஞ்சுதிர. காய் உதிர அப்படின்னா பிராயத்துல நிகழ்வுல பல இறப்பு நடந்து போயிரும். அதுதான் காய் உதிர. கனி உதிர அப்படின்னா வயசாகி இறந்து போவோம் இல்லையா, அதுதான் கனி உதிர. இந்த இறந்தவர்களை உண்பதற்காகத்தான் சிவன் சுடலை என்று அவதாரம் எடுத்திருக்கின்றார். அந்த ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானோ படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியிழக்க வேணும் என்று அவன் நாளி நல்ல தினையெடுத்து, நாளி நல்ல தினையெடுத்து நாடு எங்கோம் படியளந்தார். வருகை நல்ல தினையெடுத்து, வருகை நல்ல தினையெடுத்து உலகம் எல்லாம் படியளந்தார். நல்ல தினையெடுத்து அவர் ஆளாக்கு திரையெடுத்து அகிலம் எல்லாம் படியளந்தார். பகவானோ படியளந்த அந்த நல்ல மாயத்தையோ பரிசோதிக்க வேணும் என்று, பரிசோதிக்க வேணும் என்று தாயான பார்வதியா பரிசோதிக்க வேணும் என்று அப்படியாக இருக்கும் தருணத்திலே ஆண்டவன் படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியளக்க வேண்டும் என்று நினைத்து நாளி தினையெடுத்து நாடெங்கும் படியிழந்தார். ஒருகை தினையெடுத்து உலகமெல்லாம் படியிழந்தார். ஆளாக்கு திரையெடுத்து ஆண்டவன் அகிலமெல்லாம் படியிழந்தார். இந்த ஈசனுடைய படியளப்பிலே எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. கிடையவே கிடையாது. முட்டைக்குள்ளே கருவுக்கும், கருவுக்கும் கருவுக்குள்ளே சிசுவுக்கும், சிசுவுக்கும் கல்லுக்குள்ளே தேரைக்கும் படியிழக்கிறார். யாரு? பகவான் பரம்பொருள் ஈஸ்வரன். ஆமா. இந்த பகவான் படியிழக்க போறேன், படியிழக்க போறேன்னு தினம் போறாரு. இவர் படியிழந்துதான் வாராரா? படைத்த மனுக்களை பட்டினி போட்டு வருகின்றாரா என்று கணவன் மேலே சந்தேகப்பட்ட பார்வதி அம்மா ஆண்டவருடைய படியிழப்பை பரிசோதிக்க வேண்டும் என்று நினைத்து ஆதிசக்தி என்ன செய்தால் தெரியுமா? விஸ்வகர்மாவை வரவழைத்தான். விஸ்வகர்மாவை வரவழைத்தான். காஞ்சிபுரம் கம்பு வெட்டினான். கட்டை சிமிழ் ஒன்று திருக்காணி பூட்டும் போட்டு சிறு உயிர் சிற்றரும் சிமிழுக்குள்ளே அடைத்து வைத்து கட்டியிருந்த பட்டு சேலை முந்தானையில் முடிந்தல்ல எக்களுக்குள் சொருகுவாளே, எக்களுக்குள் சொருகுவாளே.
ஈசன் தேவி பார்வதியா அவ ஈசன் தேவி பார்வதியா பகவானே சோதித்திட இப்படியோ காரியத்தை சக்தி அவள் செய்த போதே படியளக்கும் பகவானு சென்று வரும் நாளையில தாயான உமையவள் கைலாசம் தன்னதிலே வடக்கு கோட்டை வாசலில வடக்கு கோட்டை வாசலில எப்படித்தான் இருப்பாள் வடக்கு கோட்டை வாசலில கைலாச வாசலிலே இருக்கக்கூடிய பார்வதி அம்மா இந்த ஆண்டவன் படியிழக்க போரும் மாயத்தை சந்தேகப்பட்டு விஸ்வகர்மாவை வரவழைத்து காஞ்சிபுரம் கம்பு வெட்டி அழகான ஒரு கட்டை சிமிழ் உண்டு செய்து 2 சிற்றருமை பிடித்து சிமிழுக்குள்ளே அடைத்து அவ கட்டியிருந்த பட்டுச்சலம் முந்தாரையில முடிந்து வைத்தா. ஆண்டவன் படியிழப்புல எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. அந்த காலத்துல புருஷ வந்து வடக்க போனாருன்னா வடக்க பார்க்க கால் நீட்ட மாட்டாங்க பெண்கள். பாட்டிக்கு கால் விளங்காதோ ஏன் தெரியுமா? கணவன் மேல அப்பேற்பட்ட மதிப்பு மரியாதை இருந்துச்சு. மதிப்பா வச்சிருக்காங்க அப்படி. ஆமா, புருஷன் பேரு சீனிவாசன் இருந்துச்சுன்னா அவ காப்பிக்கு போடும்ல இனிப்பு அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. புருஷன் பேரு ராஜா அண்ணா, டேய் ராஜா இங்க வாடா அப்படின்னு செல்லமா கூப்பிடுவாங்க. ஆமா, வடக்க பக்கம் கால் நீட்ட மாட்டாங்கல்ல. இப்ப உள்ள பெண்கள் எல்லாம் அவங்க புருஷனுக்கு மேல முட்டுக்கு மேல அப்படி காலை வச்சு இந்த காலை லேசா புடிச்சு விடுங்க, எனக்கு முட்டுக்கால் வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காலம் அப்பேற்பட்ட காலம். பட்டண தட்டுனா தட்டுக்கு 2 இட்லி வரும். அப்பேற்பட்ட கம்ப்யூட்டர் யுகமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் தருணத்திலே ஆண்டவரை பரிசோதிக்க வேண்டும் என்று நினைத்து என் அன்னையாகப்பட்ட உமையவள் இப்படி பரிசோதனை செய்த நாள் முதலாக என்ன பார்வதி அம்மா கைலாசத்துல வடக்கு கோட்டை வாசல்ல எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? அம்மா நீட்டியகல் மடக்கவில்லை, நீட்டியகல் மடக்கவில்லை, அவிழ்ந்த கூந்தல் முடியவில்லை, அன்னம் தண்ணி பருகவில்லை, ஆசாரம்மா இருக்கவில்லை, வாடிய முகத்தோடு வடிவழகி காத்திருந்த அப்படியே பார்வதி இருக்கும் போதே பகவானான சிவபெரும் ஆறில் உள்ள மக்களுக்கு படியளந்து வந்தல்லவோ வந்தல்லவோ எம்மா சக்தியிடம் என்ன கேட்டா என்ன கேட்டா வந்த போதி சக்தியிடம் வந்தல்லவோ சங்கரன சிவபெரும் அடியடிய பார்வதி நான் இல்லாத நேரத்தில் இந்த நல்ல கையில என்ன என்ன நடந்ததம்மா?
படிகளுக்கு போய் வந்த நிலையில பார்வதி அம்மா நீட்டிய கால் மடக்கல, உலைந்த கூந்தல் முடியல, அன்னம் தண்ணி பருகல, ஆசாரமா இருக்கல, வாடிய முகத்தோடு தேடும் விழிகளோடு வடிவழகி கண்ணீரும் கவலையுமாயிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அடியே பார்வதி, நான் இல்லாத இந்த கைலாசத்துல உனக்கு என்னம்மா இருந்தது? ஏன் இப்படி கண்ணீரும் கவலையுமாய் இருக்கிற? அப்படி என்று கேட்ட நேரம், சுவாமி, நான் ஒரு சக்தி தேவி, என்னை மிஞ்சி எனக்கு எந்த ஒரு நிகழ்வும் நடக்காது. பிறகு எதுக்கு இப்படி வாடிய முகத்தோடு இருக்கிற? சுவாமி, என்னிடத்தில் நீங்கள் பொய் சொல்லக்கூடாது. தினந்தினம் படியிழக்க போறேன்னு பூலோகம் போறீங்க, வாரீங்க. அனைத்து உயிர்களுக்கும் நீங்கள் படியிழந்து வந்தீர்களா அல்லது படைத்த மனுக்களை நீங்கள் பட்டினி போட்டு வருகின்றீர்களா? சுவாமி, என் மேல இப்படி ஒரு சந்தேகம் உனக்கு வரலாமா பார்வதி? யார நீ சந்தேகப்பட்டாலும் படியிழக்கும் பகவானை நீ சந்தேகப்படலாமா? சுவாமி, நான் சந்தேகப்படுறதுக்கு நீங்க தான் காரணம். ஏன் தெரியுமா? என்னுடைய இடத்திலே 8 நாளாக சிமிழுக்குள்ளே 2 சிற்றெரும்பு பட்டினியாக கிடக்கிறது. ஆண்டவன் பார்த்தா என்ன சொல்றார் தெரியுமா? சிற்றெரும்பு உன்னிடத்தில் பட்டினியாக கிடக்கிறதா? இந்த ஈசன் உடனடியாக பார்க்க வேண்டும். அப்படி என்று சொன்ன நேரம் ஆண்டவராகப்பட்ட சிவபெருமானிடத்திலே வந்து, என் அன்னை உமா பார்வதி அவ சிமிழை திறந்து காட்டுவாளாம், ஏ சிமிழ் திறந்து காட்டுவாளாம் தாயான பார்வதியா சிமிழ திறந்து காட்டும் போது 2 நல்ல சிற்றெரும்பு தினையரிசிய கவ்வி கொண்டு பகவான பார்த்த போது அவர் காலடிய சுற்றுதையா பார்க்கும்போது காலடிய சுற்றுதையோ. ஏ 2 நல்ல எறும்பது 2000 எறும்பாக உருமாறி இருக்குதையா. ஆண்டவனின் அதிசயமோ, ஆண்டவனின் அதிசயமோ என்று அவர் சொல்லுவார். ஆண்டவனே அதிசயமே அவர் என்ன சொல்லுவார். 8 நாளாக பட்டினி கிடக்கக்கூடிய அந்த சிற்றெரும்பை பகவானிடத்திலே பார்வதி அம்மா திறந்து காட்டினாள். அப்படி திறந்து காட்டக்கூடிய நேரத்தில் என்ன சுவாமி, அந்த 2 எறும்பு 2000 எறும்பா உருமாறி இருக்கு. இது யாருடைய அருளாலே? ஆண்டவனுடைய அருளாலே. அப்படி அந்த சிற்றெரும்பானது அப்படி 2000 எறும்பாக உருமாறி வாயில 2000 எறும்பு 2000 தினையரிசிய வச்சிருக்கு. சரி, அப்ப சிமிழுக்குள்ள இருக்கக்கூடிய சிற்றெரும்புக்கு கூட ஈசன் படி இழந்திருக்கிறாரு. பார்வதி, என்ன ஊர்ந்து வரக்கூடிய சிறிய உயிரினமாகப்பட்ட சிற்றெரும்பு முதல் நடந்து வரக்கூடிய பெரிய மிருகமாகப்பட்ட யானைகள் வரைக்கும் அடியான் படியிழந்தே. யாரை பரிசோதித்தாலும் படியிழக்கும் ஈசனை பரிசோதிக்காதே அம்மா என்று சொன்னதொரு நேரத்தில் என்னையா சுவாமி, என்ன பகவானே, என்ன தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அடியாள் பெரும் பிழை செய்து விட்டு, சரி
என்னை மன்னித்து அருளுங்கள். சரிம்மா. இந்த பார்வதி செய்த குற்றத்தை என்ன பகவான் பொறுக்க வேண்டும் என்று. ஆமா. என்ன விதம் சொன்னா தெரியுமா? என்ன ஐயா? எம்ம பார்வதியால் செய்த குற்றம், பார்வதி செய்த குற்றம் பகவானே பொறுக்க வேணும். தாயன் தங்கை செய்த குற்றம் நவனே பொறுக்க வேணும். ஈஸ்வரி நான் செய்த குற்றம், ஈஸ்வரி நான் செய்த குற்றம் ஈஸ்வரனே பொறுக்க வேணும். ஈஸ்வரனா செய்த குற்றம், ஈஸ்வரனா செய்த குற்றம் ஈஸ்வரனா பொறுக்க வேணும் என்று பார்வதியா சொல்லுவாள் சொல்லுவாளே. பகவானவர் தன்னிடத்தில் சொன்ன போதே பார்வதியால் சொல்லுவாளா பார்வதி தன்னிடத்திலே பகவான் சொல்லுகின்றார். சுவாமி பகவானே, தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அடியாள் பெரும் பிழை செய்து விட்டேன். நீங்கள் என்னை மன்னித்து அருள வேண்டும். சுவாமி. இந்த பொண்டாட்டி செய்த பிழைய புருஷன் நீங்க தானே பொறுக்கணும். மாயன் தங்கை செய்த குற்றத்தை மன்னவன் நீங்கள் தான் பொறுக்க வேண்டும். பெண்ணே, செப்புக்குள்ளே இருந்தாலும் சிவனறியா மாயமுண்டோ? மாயம் கிடையாது. அறைக்குள்ளே இருந்தாலும் அரணறியா மாயமுண்டோ? கிடையவே கிடையாது. இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை இனிமேல் நீ செய்யாதே அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி இது போல காரியத்தை நான் இனிமேல் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு நீங்கள் ஒரு வரத்தை கொடுக்க வேண்டும். என்ன வரம் கேட்கிறா தெரியுமா? ஐயா கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை வரோம் வேணும் ஐயா. கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை வரோம் வேணும் ஐயா. அடியில் வைத்து விளையாட மதலை வரோம் வேணும் ஐயா. அடியில் வைத்து விளையாட மதலை வரோம் வேணும் ஐயா. கையில் வைத்து விளையாட விளையாட கை குழந்தை வேணும் ஐயா. வேணும் ஐயா. விளையாட விளையாட கை குழந்தை வேணும் ஐயா. வேணும் ஐயா. வேணும் ஐயோ. எனக்கு கையில் வைத்து விளையாடு கை குழந்தை வேணும் ஐயோ. புருஷன் இல்லா புத்திரனோ எந்தனுக்கு வேணும் ஐயா. மன்னவன் இல்லா மடி குழந்தை எந்தனுக்கு வேணும் ஐயா. ஆளன் இல்லா அன்பு குழந்தையே அடியாளுக்கு வேணும் ஐயா. 10 மாதம் வயரதிலே சுமக்காத பிள்ளை ஒன்று எந்தனுக்கு வேணும் சாமி. பார்வதி கேட்ட போது பார்வதி கேட்ட போது பகவானு எது சொல்வார்? பார்வதியா கட்ட போது பகவானோ எது சொல்வாய்? சாமி இந்த சிற்றருமை நான் சோதிச்சு பார்த்தோம்ல. சரி. இது போல தவற நான் இனிமே சத்தியமா செய்ய மாட்டேன். செய்யவே மாட்டேன் சுவாமி. அப்படி செய்யாம நான் இருக்கணும்னா என்ன செய்ய வேண்டும்? எனக்கு நீங்க ஒரு குழந்தைய கொடுக்கணும். பார்வதி என்ன உனக்கு வயசு என்னாச்சு? எனக்கு வயசு என்னாச்சு? சுவாமி என்ன என்னைய தப்பா நினைக்காதீங்க. எனக்கு எப்பேற்பட்ட குழந்தை வேணும் தெரியுமா? எப்பேற்பட்ட குழந்தை வேண்டும்? கணவன் இல்லாத கை குழந்தை, கை குழந்தை. மன்னவன் இல்லாத மடி குழந்தை, மடி குழந்தை. புருஷன் இல்லாத புத்திரன். புத்திரன்.
ஆளன் இல்லாத அன்பு குழந்தை. 10 மாசம் சரி. பிறக்கக்கூடிய குழந்தை என் வயத்தில் நான் சுமக்க கூடாது. சுமக்கவே கூடாது. ஆமா. அந்த குழந்தை ஒரு தாயின் கருவிலே சனிக்க கூடாது. சனிக்கவே கூடாது. அப்பேற்பட்ட பிள்ளை எனக்கு வேண்டும். பாருங்க பார்வதி. என்ன பெண்களுக்கு 10 மாசம் சரி 100 நாள் சுமந்து பெறக்கூடிய குழந்தைக்கு ஆமா ஒவ்வொரு குறைபாடுகள் இருக்கிறது. சரி வயித்துல சுமக்க கூடாதுங்க வேணும்னு கேட்க, ஆணல் இல்ல குழந்தை வேணும்னு கேட்க, மடி குழந்தை வேணும்னு கேட்கிய, நான் எப்படி தருவேன்? பார்வதி, நான் உன்னுடைய வாக்குப்படி குழந்தை கொடுப்பேனானால் அந்த குழந்தைதான் நமக்கு சிறுமைதான் கிடைக்கும், பெருமையே கிடைக்காது. பாருங்க சுவாமி, எவ்வளவுதான் நமக்கு சிறுமை கிடைச்சாலும் பரவாயில்ல. சரி, ஆனா எனக்கு குழந்தை வேண்டும். எப்பா உனக்கு ஆணை போல ஒரு குழந்தைய கொடுத்திருக்கேன். அம்மா அழகாக ஒரு குழந்தைய கொடுத்திருக்கேன். சரி. ஆமா ஊடுக்காருக்கு வயிறு பசிக்கா. அப்படி இருக்கும் தருணத்திலே பார்த்தா இங்க பாரம்மா, மூத்த பிள்ளை ஆரை போல ஒரு பிள்ளையார அவரை கொடுத்தேன். தாய போல பொண்ணை கேட்டு ஆத்தங்கரை குளத்தங்கரையில போய் உட்கார்ந்துருக்காரு. 2வது பிள்ளை சுப்பிரமணியே, 1க்கு 2 கட்டி ஆண்டி கோலத்துல மலை உச்சியில போய் இருக்காரு. 1 பொண்ணுக்கு வீங்கி, இன்னொன்னு பொறிக்கு வீங்கி, 2 பிள்ளை இருந்து என்கிட்ட இல்லாதது மாதிரி. அதனாலே அந்த குழந்தை எனக்கு தேவையில்லை, என் கூடையே கொஞ்சி நான் விளையாடணும். அதுபோல பிள்ளைதான் எனக்கு வேணும். அப்படி என்று சொல்ல, பிள்ளை உனக்கு வேண்டும் என்றால் வைகை ஆற்றங்கரையிலே 34வது மரகத தூணிலே ஒரு தூண்டாத மணிவிளக்கு எரிகிறது. அந்த மணிவிளக்குக்கு முன்னே நின்று முந்தி ஏந்தி தவம் இருந்தால் பிள்ளை உனக்கு மூர்க்கமுடனே இந்த பகவான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே கணவன் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட பார்வதி பிள்ளைக்காக தவம் இருக்கின்றாள். எப்படி தவம் இருக்கிறாள் தெரியுமா? ஆற்றி நல்ல மண்ணெடுத்து அரணை போல உருவம் செய்தாள். சேற்றி நல்ல மண்ணெடுத்து சிவனை போல உருவம் செய்தாள். 1000 அணிவகுத்து அடுக்கடுக்கால் லிங்கம் வைத்தாள். புலி தோலை தான் விரித்து பூங்கொடியாள் தவசிறந்தாள். தான் விரித்து பிள்ளையது கொடுத்த புலி தோலை தான் விரித்து பூங்கொடியா பார்வதியா முந்தானையை அந்துவாளே ஒர்க்கமுள்ள பார்வதி. அப்படியா இருக்கும் போது அந்த நல்ல தருணத்திலே தூண்டாத மணிவிளக்கை வைகை நல்ல ஆற்றங்கரையில் 34வது தூணதிலே தூண்டியதோ நேரத்தில் அம்மாவுடைய முந்தானையில் முத்து போல 3 சுடர் மூர்க்கமுடனே விழுந்திடுமா, முந்தானை கனத்திடுமா, முந்தானை கனத்திடுமா. மூர்க்கமுள்ள பார்வதிக்கு வைகை ஆற்றங்கரையிலே 34வது மரகத தூணிலே என் பார்வதி அம்மா ஈரத்துகில் உலர்த்தாமல் எடுத்து முந்தி புளியாமல் ஆற்றில் மண்ணெடுத்து அரணாரை போல உருவம் செய்து சேற்றிலே மண்ணெடுத்து சிவனை போல உருவம் செய்து 1000 அணிவகுத்து அடுக்கடுக்காக லிங்கம் வைத்து புலித்தோலை தான் விரித்து உங்களுடையாகப்பட்ட பார்வதி அப்படி தவமிருந்து வரக்கூடிய நேரத்துல தூண்டாத மணிவிளக்கை பகவான் தூண்டியதொரு நேரத்தில் பார்வதி முந்தானையில முத்து போல 3 சுடர் விளக்கண்டார். அவ முந்தானையை எடுத்தல்லவோ
முந்தானைய எடுத்தல்லவோ கைலாசம் வாராளே கைலாசம் தன்னதியில வடக்கு கோட்டை வாசலிலே முந்தானைய பிடித்திடுவா கூட்டி நல்ல பிடித்தாலே கொம்பனையா பெண்கொடிதா முந்தானைய திறந்து பார்த்தா முந்தானைய திறந்து பார்த்தா தன் தாயான உமையவளோ பார்வதி ஆண்டவனுடைய கைலாசத்துல ஈசன் கொடுத்த பிள்ளை வந்து முந்தான நல்ல கனமா இருக்கு நமக்கு ஆண்டவன் நல்ல ஒரு பெரிய பிள்ளையத்தான் கொடுத்திருக்காரு என்று அந்த பார்வதி அம்மா கைலாசத்துல கொண்டு முந்தானைய திறந்து பார்க்கிறாங்க. என் அம்மா பார்க்கையில் ஆண்டவன் கொடுத்த பிள்ளை எப்படி இருக்கு தெரியுமா? எம்மா காலும் இல்லை கையும் இல்லை கையும் இல்லை கண்ணு மூக்கு எதுவும் இல்லை கையும் இல்லை ஏ மூக்கு இல்லை மொழியும் இல்லை துண்டமாக உருளுதையா அம்மி நல்ல குளவி போல அங்கு இங்கு குளவி போல ஏ ஈசன் கொடுத்த குழந்தையது உருவம் இல்லா இருக்குதையா தேவியுடைய முந்தானையில் ஐயா முண்டமாக ஒரு குழந்தை முந்தானையில் பிள்ளை வரம் கேட்டதற்கு ஆண்டவனே பகவானே முண்டத்தையும் கொடுக்கலாமோ மைந்தன் வரம் கேட்டதற்கு ஆண்டவனே பகவானே மாவு நல்ல பிண்டமாக ஒரு குழந்தை கொடுக்கலாமோ என்று எண்ணி பார்வதியா ஈசனையே வேண்டுவாளா ஆண்டவன் கொடுத்தாரே பார்வதிக்கு ஒரு குழந்தை. பார்வதி முந்தானையில இருக்கக்கூடிய குழந்தைக்கு கால் இல்ல, கை இல்ல, மூக்கு இல்ல, மொழி இல்ல, முண்டமா ஒரு குழந்தை. ஆண்டவா, உங்களிடத்தில் நான் எதற்காக பிள்ளை கேட்டேன் தெரியுமா? நான் கொஞ்சி விளையாடுவதற்காகத்தான் பிள்ளை கேட்டேன். ஆனால் இப்படி கொடுக்கலாமா என்று சொல்ல ஆண்டவன் பார்த்தார். அந்த பிள்ளைக்கு என்ன பேர் கொடுக்கிறார் தெரியுமா? எம்மா மணி விளக்கில பிறந்ததாலே மாயாண்டி சுடலை என்று ஒரு பேர் கொடுத்தாரா. முண்டமாக பிறந்த பிள்ளை முண்டசாமி பச்சாத்தி வாடனையா தாயான இசக்கியம்மா அன்னையான பேச்சியோடு மணிவிளக்கில பறந்த பிள்ளை ஆயக்கார சுடல ஐயா பச்சாத்தி மாட ஐயா ஒத்த பந்தம் கையில் எடுத்து உலகாளோ வாராரு ஆடுவாரம் பாடுவாரா ஆதாளி பாடுவாரா.